வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் இன்று மங்கோலிய அதிபர் திரு குரேல்சிக் உக்னாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்தியா மங்கோலியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை செயல்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக மங்கோலிய அதிபர் திரு குரேல்சிக் உக்னா ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். புதுடெல்லி வந்துள்ள மங்கோலிய அதிபர் திரு குரேல்சிக் உக்னாவுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருந்தளித்து கௌரவிக்க உள்ளார். அதிபருடன் அந்நாட்டு உயர்நிலைக் குழுவும் இந்தியா வந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொடர்பான நவீன தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்பது குறித்த போட்டியை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. பெண்கள் தலைமையிலான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தீர்வுகள், சர்வதேச அளவில் தாக்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய சவால்கள், இளையோருக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற 3 அம்சங்களில் இப்போட்டி நடத்தப்படும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். புதுச்சேரி திருபுவனை துணைமின் நிலையத்திலிருந்து செல்லும் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திருபுவனைப்பாளையம், மதகடிப்பட்டு, மதகடிப்பட்டு, நல்லூர் மற்றும் நல்லூர் குச்சிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை தகுதிச் சுற்று கால்பந்து போட்டியில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. ஜகார்த்தாவில் நேற்று நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான இந்தோனேஷியாவுக்கு எதிரான கால்பந்து போட்டியில் இந்தியா 1-1 என்ற கோல் கணக்கில் சமன் செய்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.